சப்கான்ஷியஸ் மைண்டு, அதாவது கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, டைட்டிலே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட ஆழ்மனதோடு தொடர்பு கொள்வது எப்படி, ஆழ்மனதோடு நாம் எப்படி பேசுவது அப்படிங்கிற மாதிரி நிறைய புத்தகங்கள், நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய வீடியோ பதிவுகள் பார்த்துருப்பீங்க. நானும் ஆரம்ப காலத்தில் புத்தகங்கள் வாங்கி படிச்சிருக்கேன். இந்த ஆழ்மன தொடர்பை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சில நேரங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கான்ஷியஸ் மைண்டுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சிருக்கும். கான்ஷியஸ் மைண்டுனா நம்மளுடைய மேல் மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட்னா நம்ம ஆழ்மனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், உள்மனம் அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்து கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிறிஸ்தவர்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சுக்குமான்னு தெரியல, பெரும்பாலும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். கிறிஸ்து கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை தான் ஏசு கிறிஸ்துன்னு நம்ம சொல்கிறோம், கிறிஸ்துன்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் பைபிளில் கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. அதாவது கிறிஸ்து கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டோடைய காட் அப்படின்னு சொல்லலாம், லார்டுன்னு சொல்லலாம். இது எப்படி வேணால் சொல்லலாம். நீங்கள் கிறிஸ்து கான்ஷியஸ்னஸ்ங்கிறது என்னங்க புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துடைய மூலத்தோடு நம்ம தொடர்பு கொள்வதற்கான ஒரு கனெக்ஷன், அதுதான் கிறிஸ்து கான்ஷியஸ்னஸ். இந்த கனெக்ஷன்னா ஒரு உதாரணமாக சொல்லணுமா உங்களுக்கு, பரமாத்மா இருக்கிறார்ல, கடவுள் இருக்கிறார்ல, அருட்பெரும் ஜோதி இருக்குல்ல, அல்லாஹ் இருக்கிறார்ல, சிவன் இருக்கிறார் இல்லையா, அவரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு கனெக்ஷன் தான் கிறிஸ்து கான்ஷியஸ்னஸ். இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட்னு நம்ம சொல்கிறோம். அவரே சொல்லுவார், என் பிதா திராட்சை தோட்டம், நான் திராட்சை செடியும்பார், நீங்கள் திராட்சை கொடிகள்பார். இதிலேருந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது அத்வைதம், அப்படியே அத்வைதம். இது அத்வைதத்தோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிறிஸ்து கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறத புரிஞ்சிச்சுனாவே இந்த கான்ஷியஸ்னால் என்ன, சப்கான்ஷியஸ்னால் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடும். உலகம் பூரா கிருஷ்ணா கான்ஷியஸ்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணாவுடைய டிவோட்டிஸ் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அர்ப்பணிப்பான ஒரு ஆன்மீக பணி இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. ஸோ அதே மாதிரி தான் கிறிஸ்து கான்ஷியஸ்னஸும் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸும் கிட்டத்தட்ட ஒரே விஷயந்தான், ஆனால் அதனுடைய வேலைப்பாடுகள் வேறு வேறு. இப்போ கிறிஸ்து கான்ஷியஸ்னஸ் என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு லவ் அப்படிங்கிற விஷயத்த, அன்பு அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு மேன்மையாக கொடுக்கும். நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய குண்டலினி அப்படிங்கிற சக்தியை மேல் நோக்கி எழுப்புவதற்கான வாய்ப்பை கொடுக்கும். நம்ம அப்போ தான் நாம் ஒரு ஆற்றல் அப்படிங்கிறத உணர முடியும். ஸோ இதெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கிற ஆழமான விஷயங்கள். கிறிஸ்து கான்ஷியஸ்னஸ் தான் வந்து நம்மளுக்கு வாழ்க்கைக்கான விடுதலைகளை கொடுக்கும், லிபரேஷன் கொடுக்கும். ஸோ இந்த கான்ஷியஸ்னஸ் தான் சப்கான்ஷியஸுடைய தலைவன் சொல்லலாம். சரி, இப்போ சப்கான்ஷியஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சப்கான்ஷியஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய ஆன்மா தான், நாம தான், நம்மளுடைய செல்ஃப் தான், நம்மளுடைய உயிர் தான். ஆன்மான்னு சொன்னாலும் பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ இருக்கிறவங்க. நம்மளுடைய உயிர், நம்மளுக்குள்ளே இருக்குங்களா ஒரு உயிர், அதுதான் வந்து சப்கான்ஷியஸ். சரி, உயிரோடு நம்ம தொடர்பில் இல்லாமல் இருக்கிறோம், உயிரோட்டமாகவே இல்லையே, நாம் வெளியில் தொடர்பில் இருக்கிறோம், நம்ம வெளிமுகமான தொடர்பில் இருக்கிறோம், உள்முகமான தொடர்பு இல்லை. அதுதான் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. கடவுள், உள்ள தான் கடவுள் இருக்கிறாரு. கடவுள்னா யார்? நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு வச்சுக்கலாம், நம்மளுடைய ஆன்மான்னு வச்சுக்கலாம், ஆத்மான்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஹோலி ஸ்பிரிட்னு கிறிஸ்தவத்தில் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர்னு வச்சுக்கலாம். இவர் தான் அந்த கிறிஸ்து கான்ஷியஸ்னஸோட கனெக்ஷனில் இருப்பார். அப்போ கிறிஸ்து கான்ஷியஸ்னஸ் யாரோட கனெக்ஷனில் இருப்பார்? அது பரமாத்மாவோட கனெக்ஷனில் இருப்பார். அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என் பிதா திராட்சை தோட்டம், நான் திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடிகள். புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா புரியும். பைபிளில் நிறைய ஹிடனான விஷயங்கள்லாம் இருக்குது. மேக்ஸிமம் இது வந்து பைபிள் பற்றி ஆழமாக தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறவங்கள்ட்ட அதை போய் சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பைபிள் தெரியும்னு சொல்லிட்டு இங்கே பல பேர் பல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து இங்கே இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, இது யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்களுக்கு தான் புரியும். இந்த மாதிரி தன்னை கிறிஸ்தவர்களாக, உலகத்தை கிறிஸ்தவர்களாக மாற்ற வேண்டும்னு சொல்லி ஒரு இயக்கம் சுற்றிக்கிட்டு இருக்குதுங்களா, அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளுடைய ஞானங்கள், நம்ம உபதேசங்கள் கொடுக்குற விஷயங்களை வந்து என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்ததை நான் கொடுத்துட்ருக்கிறேன். தயவு கூர்ந்து கிறிஸ்தவத்தை பரப்பி கொண்டு இருக்கிறவர்களுக்கும், மத வெறி பிடித்து இருக்கிறவர்கள்கிட்டையும் இதை போய் சொல்லாதீங்க. அவங்களுக்கு சத்தியமாக இதெல்லாம் புரியாது, இது என்னென்ன தெரியாது. அவங்களுக்கு சொன்னாலும் புரிய போகிறதில்ல, அவங்களுக்கு கோபம் தான் வரும். நாங்கள் ஒன்று சொல்லி ஊர் உலகத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் என்னப்பா புதுசாக ஒன்று சொல்கிறோம்பாங்க. உண்மையை வந்து சொன்னால் உங்களுக்கு அந்த காலத்தில் இயேசு உண்மையை சொன்னதுக்கு அவர் அந்தி கிறிஸ்துன்னாங்க, அவரை வந்து பிசாசுன்னாங்க, பேய்களை ஓட்டுக்கிறவன் அப்படின்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, அவரை பேய்களின் தலைவன் சொன்னாங்க. அது மாதிரி தான் நம்மளையும் சொல்லுவாங்க. அதனால் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஞானங்கள் எல்லாம் தகுதி உள்ளவர்களுக்கு, ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு, கடவுள் அன்பை பெற்றவர்களுக்கு, ஒழுக்கமானவர்களுக்கு, ஆர்வத்தோடு இருப்பவர்களுக்கு சொல்லுங்கள். நம்முடைய எந்த விஷயம் சொன்னாலும் சரி.
இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த கிறிஸ்து கான்ஷியஸ்னஸ்ங்கிற ஒரு படிநிலைகளை, அதாவது கிறிஸ்து கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன சொல்ல வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துலேருந்து சொல்கிறியப்பா அது என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்கலாம். அது தாங்க ஒன்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நாம் அனைவருமே ஆன்மாவோடு தொடர்பில் இருக்கிறோம். உங்கள் ஆன்மா, என் ஆன்மா, எல்லா ஆன்மாவோடையும் தொடர்பில் இருக்கிறோம். அந்த எல்லா ஆன்மாவும் எதில் தொடர்பில் இருக்குன்னா கிறிஸ்து கான்ஷியஸ்னோட தொடர்பில் இருக்குது. அப்படி அந்த கான்ஷியஸ்னஸை நம்ம புரிஞ்சுக்கிறோங்கிற தன்மையில் அந்த கான்ஷியஸ்னஸ் நமக்கு என்னென்ன சொல்லி வச்சுருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணணுமா? ஆமாம், அப்படியே ஃபாலோ பண்ணணும். அப்போ மற்ற மகான்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணக்கூடாதா? அவர் சொன்னது தான் எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க. ஒழுக்கமாக இருக்கணுங்க, அன்பாக இருக்கணுங்க, கருணையாக இருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த கிறிஸ்து கான்ஷியஸ்னஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இதற்கு முதல் பணி என்ன செய்யணும்னா, இயற்கை விதிகளை நீங்கள் மீறக்கூடாது. தனி மனித ஒழுக்கம் வேண்டும், கருணை வேண்டும், அன்பு வேண்டும், நேர்மை வேண்டும், நியாயம் வேண்டும், தர்மம் வேண்டும், அறம் வேண்டும். இதெல்லாம் உங்களால் முடியுமா? உங்கள்கிட்ட இல்லை, சுத்தமாக இதெல்லாம் எதுவுமே இருக்காது உங்கள்கிட்ட. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறீங்களா? சில பேர் ஆன்மீக நண்பர்களுக்கு இருக்கும், உயர்ந்த நிலையை அடைஞ்ச ஆன்மீக நண்பர்களுக்கு, ஒழுக்கமாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும், ஒழுக்கம் கட்டவங்களுக்கு இருக்காது. எனக்கு இருக்குன்னு நான் சொல்லிக்கல, என்னையும் செய்து தான் நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? நானும் 100% யோக்கியம்னு நான் சொல்லலை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போதுங்க அந்த கிறிஸ்து கான்ஷியஸ்னஸோட தொடர்பில் இருப்போம். நம்ம கிறிஸ்து உணர்வோட தொடர்பில் இருக்கும்போது நம்மளுடைய ஆழ்மன பதிவிலிருந்து பதில் வரும். ஏன் நம்ம நேரடியாக ஆழ்மனத பதிவுகளோடு நம்ம போக முடியாது அப்படின்னா, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் கடவுளுடைய அருள் இல்லாமையும், நீங்கள் அந்த தேவன் சொல்லுவாங்க, அந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிற அந்த கிறிஸ்து கான்ஷியஸ்னஸ்ங்களோட ஒன்னஸ் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் இல்லாமல் போக முடியும். இதை தாங்க சிவம்னு சொல்கிறோம். நீங்கள் சிவத்தை உணர வேண்டும், இங்கே உணர வேண்டும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த தன்மையை நீங்கள் உணர்றதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய சப்கான்ஷியஸை பதில் சொல்லணும். நீங்கள் அதை உணர மாட்டேன், எனக்கு உடனே எனக்கு சப்கான்ஷியஸ்லேருந்து எனக்கு பதில் வரணும், எனக்கு உள்ள இன்ஃபர்மேஷன் வரணும்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது என்ன பண்ணாலும் நீங்கள் வலுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். யோகா மெடிடேஷன் பண்ணும்போது மன அமைதி சாந்தம் அடையும் போது நம்மள சப்கான்ஷியஸ் ஒர்க் பண்ணும். ஆனால் நம்ம ஒரு குருவையோ நம்ம உயர்ந்த கட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆன்ம தொடர்பிலையும் நம்ம இருக்கும் பொழுது நேரடியாக அந்த கடவுள் தன்மையில் ஆன்ம தொடர்பில் நம்ம ஒன்றிணைவோம். அந்த ஆன்ம தொடர்பில் ஒன்றிணையும் போது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் நிறையாவே வேலை செய்யும், கரெக்டாக வேலை செய்யும். அவங்களுடைய வழிகாட்டுதல் நம்மளுக்கு கிடைக்கும். கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வெளிமுகமாக இழுத்து செல்லும், சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது உள்முகமாக இழுத்து செல்லும். உள்முகம்னா எங்கே போகணும்னா கடவுள்கிட்ட இழுத்துட்டு போவோம். இவன் வெளியே இழுத்துட்டு போவோம். இவன் வெளியே இழுத்துட்டு போய் நம்மளை குட்டிச்சோறு பண்ணி பொறுக்கியாக்கி கெட்டவளாக்கி நம்மளை ஒன்றுமில்லாதாக்கி உருப்படாமல் பண்ணியிருப்பான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே இழுத்துட்டு போய் கடவுள்கிட்ட ஒன்று சேர்த்துருவாங்க. ஆனால் இவங்க உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு சில மகான்களுடைய வழிகாட்டுதல் தேவை, குருமார்களுடைய கைடன்ஸ் தேவை, உங்களுடைய குருவுடைய அருளாசி தேவை. கிறிஸ்து கான்சியஸ்னஸை அவர் உணரச் செய்வார். அதற்கு உங்களுக்குள் குண்டலினி ஆற்றலை மேலோங்க செய்வார். இது ஆன்மீகத்துக்குள்ளே ஆழமாக போகிறவங்களுக்கு. ஆனால் நான் மேலோட்டமாகவே வாழ்கிற மக்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் நேர்மறையாக செயல்பட வேண்டும், நேர்மறையாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். யாரும் எந்த உயிருக்கும் கெடுதல் நினைக்காம கருணையாக இருங்க, அன்பாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க, இயற்கையோட ஒத்திசைவாக இருங்க. இயற்கை என்ன சொல்லுதோ இயற்கைப்படி நடந்துக்கணும். இயற்கையோடு நடந்துக்கணும்னா அது இயற்கை என்ன சொல்லும்? மற்றவங்களை அழிக்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், கருணையாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் இயற்கை. இயற்கை யாரையும் செயற்கையான முறையில் செயல்படக்கூடாது. உங்கள்கிட்ட ஆணவம், கண்மம், மாயங்கிற மும்மலம் இருந்துச்சுன்னா எதையாவது பண்ணிக்கிட்டே தெரியுமா? உங்களோட அகங்காரத்தை ஒடுக்கணும். நான்கிற அகங்காரம் உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சப்கான்ஷியஸோடு கனெக்ட் ஆகவே முடியாது. இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். நிறைய பேர் சப்கான்ஷியஸ் நான் புக்கை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன், தியானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன், யோகா பண்ணி தெரிஞ்சுக்கிறேன்னா, தியானம் யோகா பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா? கட்டாயப்படுத்தி உங்கள் மைண்டை கொண்டுட்டு வரக்கூடாது. அதுவாக இயல்பாகவே இருக்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா அது தியானம், அது முறை. யோகா கூட நீங்கள் ஆசனங்கள் செய்கிறீங்கன்னா அது முறைப்படி நீங்கள் குருவை வச்சு கற்றுக்கணும். ஒரு குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. குரு இல்லாமல் எதையும் கற்றுக்காதீங்க, சரிங்களா? இப்போ நம்மக்கிட்ட இருந்து ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு குரு தன்மையிலேருந்து தான் வருது. என்னுடைய குருவை நான் சந்திக்காத வரைக்கும், என்னுடைய குரு உணராத வரைக்கும், அவர்கிட்ட நான் கேட்காத வரைக்குமே நம்மளுக்குள்ள எந்த சப்கான்ஷியஸ் மைண்டும் தொடர்பு ஏற்படலை. அது வரைக்கும் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தேன். பைபிளும் கூட நான் வச்சுருந்தேன், படிக்க கூட இல்லை. அதை என்னுடைய குருவுடைய அனுகிரகம், அவர்கிட்ட நம்ம ஒரு மனமுருகி அவர்கிட்ட கேட்டு, ஐயா நீங்கள் எனக்கு வெளிப்படுத்துங்க, எனக்கு உணர்த்துங்க, நான் என்னுடைய ஆழ்மனதோடு என்னுடைய ஆன்மாவோடு நான் தொடர்பு கொள்ளணும், எனக்கு ஒரு கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தான் அந்த தொடர்பை ஏற்படுத்துவார். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது உங்களுடைய ஆன்ம தொடர்பு அதிகரிச்சிருச்சுன்னா உங்கள் ஆன்மாவே உங்களை வழி நடத்தும். அவர் குரு அதுக்கான தகுதிகள்லாம் கொடுத்துட்டு, அதுக்கான சக்திகள்லாம் கொடுத்துட்டு, அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் உங்கள் ஆன்மாவே உங்களை வழி நடத்தும்.
அவர் அப்பப்போ தேவையான உதவிகளை கண்டிப்பாக கைடன்ஸ் கொடுப்பாரு. ஸோ குரு உங்களுக்கு யார் என்று தெரிய வேண்டும். சரிங்களா? உங்களுடைய குரு யார், நீங்கள் யார் அதிகமாக ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் யாருடைய விஷயங்கள் அதிகமாக கேட்குறீங்க, யாருடைய விஷயம் கேட்டால் உங்களுக்கு ஞானம் பிறக்குது, யாருடைய விஷயம் கேட்டால் புரியுது, தெளிவடையுதோ அவர் தான் உங்களுடைய குரு. அவர் பார்க்கும்போதே ஒரு வைப்ரேஷன் வரும். அந்த குருவை பிடித்து கொண்டால் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் முழுமையாக ஆக்டிவேட் பண்ணலாம், முழுமையாக செயல்படுத்தலாம். ஸோ குரு வேண்டும், கருணை வேண்டும், உண்மை நேர்மை இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும், அமைதி இருக்கணும், அன்பு இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் உங்களுக்குள்ளே இருக்கணும். நல்லொழுக்கம் இருக்கணும். அதிகமாக உங்களுக்கான ஆரோக்கியத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். இதெல்லாம் செய்ய 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 உங்களுடைய ஆழ் மனதோடு தொடர்பு கொள்ளலாம். இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் எதுவும் பண்ண முடியாது. நம்முடைய அகோர ஃபவுண்டேஷன் வந்து இந்த ஆழ்மன தொடர்புக்காக ஒரு தீட்சை முறையை கொண்டு வரலான்னு இருக்கிறோம். அந்த தீட்சையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரடியாக நீங்கள் ஆழ்மனதோடு தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அந்த தீட்சையை வந்து குரு தான் கொடுப்பாரு. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தையை நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அது மாதிரி குரு தொட்டு காட்டி அந்த ஆழ்மன தொடர்பை ஏற்படுத்துவார். அது தேடை மூலிமா அதை செய்வாங்க சில பேர் வேறு மூலியமாகவும் செய்வாங்க. தீட்சை பல முறையில் கொடுப்பாங்க. நம்ம வந்து அதுக்கான முறையை நம்ம உருவாக்குறோம். ஸோ அந்த ஒரு விஷயம் கூடி சீக்கிரம் நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். ஞான தீட்சையை நம்ம கொடுக்கும்பொழுது அந்த ஞானம் பிறக்கும். அந்த ஞானம் பிறந்தவொன்னே உங்கள் ஆழ்மன தொடர்பு ஏற்படும். ஸோ இந்த உங்களுடைய ஆன்மாவோடு தொடர்பு கொள்வதற்கும் இறைவனோடு தொடர்பு கொள்வதற்கும் இந்த கிறிஸ்து கான்சியஸ்னஸோடு தொடர்பு கொள்வதற்குமான ஒரு பயிற்சியைக்கான ஒரு வகுப்பை நம்ம ஏற்படுத்துவோம். அதன் மூலிமா நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அதை பெறலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் விஷயம். இந்த கிறிஸ்து கான்சியஸ்னஸ்ங்கிறது அதுதான் அல்டிமேட் கான்சியஸ்னஸ். அதுதான் ஒன்னஸ், அந்த ஒற்றுமை, ஆன்ம தொடர்பை உணர்த்தக்கூடியது, இயற்கையோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதை உணரக்கூடிய தன்மை. உணர்வுங்க, அதெல்லாம் உணரணும். கிறிஸ்துவனா என்னென்னமோ சொல்கிறாங்கன்னு நினச்சக்கூடாது. கிறிஸ்துவனா இல்லை, அது ஒரு உணர்வு தன்மை, அது ஒரு கான்சியஸ் லெவல், ஹையர் லெவல். அது ரொம்ப நம்ம உணர்வுலேயே நம்ம ஆன்மா உணரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதன் மூலிமா நிறைய நம்மளுக்கு இன்டிமேஷன் வரும், முன்கூட்டியே ட்ரீம்ஸில் எல்லாமே வரும், நிறைய விஷயங்கள் புரிய வரும், நம்மளுக்குள்ள ஆற்றல்கள் வரும், நிறைய விஷயங்கள் சித்திகள் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கிறிஸ்து கான்சியஸ்னுடைய அனுமதி நமக்கு தேவை. அதான் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த அல்டிமேட் கான்சியஸ்னஸ் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய சப்கான்சியஸ் ஒர்க் ஆகும். அதுக்கு சித்தர்களும் உதவி செய்வாங்க. உங்களுடைய குருமார்கள், சித்தர்கள் எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை 6 ஆதார சக்கரங்களில் ஏதோ வழியில் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. அது கொஞ்சம் ஸ்டிமுலேட் ஆயிடுச்சுன்னா அது போய் கிறிஸ்து கான்சியஸோட கனெக்ட் ஆயிரும். அங்கே சிக்னல் கனெக்ட் ஆனால் தான் உங்களுடைய சப்கான்சியஸை வந்து வேலை செய்யும். அப்போ தான் உங்களுக்கு பிராண ஆற்றல் உள்நோக்கி வரும். ஸோ நம்மளுக்கு உயிர் சக்தி மேலோங்க வேண்டும். நம்மளுடைய சப்கான்சியஸ் வேலை செய்யணும்னா நம்மளோட உயிர் ஆற்றல் அதிகரிக்க வேண்டும், பிரபஞ்ச ஆற்றல் நம்மளுக்குள்ள அதிகரிக்க வேண்டும். அதுக்கு தியானம், யோகா அதெல்லாம் கடைபிடிப்பாங்க. அது முறைப்படி செய்யுங்க. முறைப்படி செஞ்சாலும் அது வேலை செய்யும். வேலை செஞ்சிருச்சுன்னா சந்தோஷம். உங்களுக்குள்ளே எல்லாமே வேலை செய்யுதுன்னா சந்தோஷம். அது குரு இருப்பார், அது செஞ்சுருப்பார். அது யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. குருவோடைய ஃபாலோ பண்ணுங்கள். எந்த மதத்துலையும் இருங்க, முறையான ஆன்மீகத்தை மட்டும் கற்றுக்குங்க. சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்டிமேட் கான்சியஸோடு கனெக்ட் ஆகணும், கிறிஸ்து கான்சியஸோடு கனெக்ட் ஆகணும், அருள் பெறணும், கருணை இருக்கணும். அப்பொழுது தான் உங்களுடைய ஆழ் மனதோடு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். இது ஆன்மீக ரீதியாக அதுக்குள்ளே இருக்கிற விஷயம். சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் சொன்னதுக்கு மீறி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சந்தோஷம் தான். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்னோட அதிகமான ஞானங்கள் தெரிந்தவர்கள் நிறைய நண்பர்கள், சகோதரர்கள் இருக்கீங்க. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதோ சொல்கிறோம்பா, ஒத்து போதான்னு பாருங்கள். அப்புறம் நம்மளுடைய வகுப்பில் கலந்துக்கிட்டு குரு நிலையில் இருந்து நம்மக்கிட்ட அந்த தீட்சை பெறணும்னா நிச்சயமாக நீங்கள் பெறலாம். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமாக கொடுக்குறோம். அது நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுடைய ஆர்வங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்கான்ஷியஸ் மைண்டோட தொடர்பு கொண்டால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். அதற்கான முயற்சி நீங்கள் கண்டிப்பாக எடுங்க. அதுக்கான புத்தகங்கள் வாசிங்க, தியானம் பண்ணுங்கள், முயற்சி எடுங்க, எல்லாமே பண்ணுங்கள். பட் குருவுடைய தீட்சையை நீங்கள் எடுக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. அதுக்கான வழி கிடைச்சதுன்னா சந்தோஷம். எது வழியாகவும் உங்களுடைய குரு வருவார். அவரோட நீங்கள் தீட்சை பெற்றுக்கிட்டிங்கன்னா ஆழ்மனதோடு தொடர்பு கொண்டலாம். இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற ரகசியம். நன்றி. நல்லது.